நமக்குன்னு 2 வீணா போன எதிரிங்க இருக்காங்க. ஒண்ணு பாகிஸ்தான், 2வது சீனா. இதுல பாகிஸ்தான பொறுத்தவரை நாடு கிடையாது. அப்ப சீனா மட்டும் நாடான்னு கேட்கக்கூடாது. அவனும் நாடு கிடையாது. என்ன ஒண்ணு, பாகிஸ்தான்ல அழியிறக்கோ, அழிக்கிறக்கோ ஒண்ணுமே கிடையாது. அங்க உள்ளவனுங்க மட்டும்தான். அத தாண்டி ஒண்ணும் கிடையாது. சீனால அப்படி கிடையாது. பொருளாதார பலம் இருக்கு. சீனா முழுக்க முழுக்க பொருளாதார பலத்தை வச்சுதான் இம்புட்டு தூரம் ஆடிக்கிட்டு திரியான். பெரிய அளவு அங்க நிலத்துக்குள்ள இருந்து இருக்கா அப்படின்னு கேட்டா, இப்ப ரேர் எர்த் மினரலுக்கு ஒரு மைலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான், ஓய் நாங்களும் பெரிய ஆள் தெரியும்ல அப்படின்னு சொல்லி சீனாவே சவுண்ட் விடுறான். இல்ல இல்ல, அதை தாண்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு. எவ்வளவுதான் இருந்தாலும் உலக நாட்டை மிரட்டுற கச்சா எண்ணெய் கருப்பு தங்கம் இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல, கருப்பு தங்கம் இல்ல, கருப்பா ஷி ஜின்பிங்க வேணா மாத்தி வச்சுக்கிறோம்பாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அப்பேற்பட்ட பயலுக இப்ப அவனுங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்கா கண்ணு வச்சிருக்கு. கொள்ள காலமா கண்ணு வச்சிருக்கு. அமெரிக்கா கண்ணு வச்சு ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் ஆக போகுது. அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய அசிங்கம். 10 வருஷமா ஒரு நாட்டோட ஜோலியை முடிக்க முடியலன்னா, எதுக்குடா நீ அண்ணன் அமெரிக்காவா இருக்க அப்படின்னு ஊர்ல உள்ள பையெல்லாம் அடிக்க வேண்டிய தருணம். ஆனா என்ன பண்றது, அவன் ஊர்ல உள்ள தேவையில்லாத பஞ்சாயத்தெல்லாம் தூக்கி போட்டதுதான் இதுல ஒரு பெரிய சிரமம். இல்லாட்டி சீனாவை எதிர்த்து ட்ரம்ப் போவாரு அப்படின்னு தான் ட்ரம்ப்போட செகண்ட் டேர்ம் ஆவலா இந்தியர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இல்ல இல்ல, அந்தாள் 2 மனசுக்காரன்டா அப்படின்னு சொல்றவன்ட்டெல்லாம், டேய் அப்படியே போடாட்டி அந்தாள் ஈரானை நோக்கி தான்டா போவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். கடைசியில இல்ல இல்ல, நான் 3வது ஆப்ஷனும் போவேன், நான் ஒரு உருப்படாத பையன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ட்ரேட் வார் அப்படின்னு ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிச்சுக்கிட்டு எல்லா பையிலையும் வம்பிழுக்கிறாரு, நம்மளையும் வம்பிழுக்கிறாரு. இப்ப சீனா என்ன பண்றது அப்படிங்கிறதா. சீனா சில விஷயங்களை விட்டு கொடுத்தா, அதாவது அவங்கிட்ட உள்ளதை விட்டு கொடுக்க தேவையில்ல, நம்மளுது அவந்துன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம கிட்ட மட்டும் கிடையாது, ரஷ்யா கிட்ட இந்த பஞ்சாயத்து இருக்கு, உலகத்துல உள்ள எல்லார்ட்டையும் இந்த பஞ்சாயத்து இருக்கு. சில நாடுகளுக்கும் சீனாவுக்கும் எல்லையே கிடையாது. அப்புறம் ஏன்டா அங்க போய் பஞ்சாயத்து பண்றேன்னா, அந்த வழியில நான் போறேன், அதனால அது எனக்கு சொந்தம் அப்படிம்பான். டேய் இதெல்லாம் பேசுறது ரவுடித்தனத்தோட உச்சம். ஆனா அதுக்கு நீங்க ஒர்த்து இல்லடா. அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உண்மையான ராணுவம் வேணும் அப்படின்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அப்பேற்பட்ட சதிகார நரி பய இப்ப அமெரிக்காவோட அழுத்தத்துல எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற நிலைமையில இருக்காங்க. இந்தியா கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. இந்தியாவும் சீனாவோட உறவுகளை சரி பண்ணதா விரும்புது. அதனால ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது. நிறைய விஷயங்களை தடை போட்டு வச்சிருந்தோம். லடாக் பிரச்சனைக்கு அப்புறம் மெல்ல மெல்ல இப்ப நிறைய விஷயங்களை ஓபன் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். இதை காட்டிலும் ஹைலைட் என்ன அப்படின்னா, எல்லைகள்ல சத்தம் இல்லாம படைகள்லாம் பின்வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லைகள்ல சத்தம் கிடையாது. ஆனா சீனாவை இந்தியா நம்ப தயாரா இல்ல. ஒருவேளை நைட்டோட நைட்டா அவன் 1,00,000 துருப்புக்களை கொண்டு வந்தா, பதிலுக்கு நம்ம 2,00,000 துருப்புக்களை கொண்டு போறதுக்கு தயார் நிலையில தான் இருக்கும். அது எந்த காலகட்டமா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானோட வம்பு வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அண்ணன் அமெரிக்காவோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, எல்லைகள்ல சீனாவுக்கு எதிராக எந்நேரமும் துருப்புகளை எவ்வளவுனாலும் கொண்டு போறதுக்கு ஒரு தயார் நிலையில பிளான் ஏ, பிளான் பி 2 வெர்ஷனை ரெடி பண்ணி இந்தியா வச்சிருக்குங்கிறதா டெல்லி வட்டார செய்திகள். அப்படி நம்பிக்கை இல்லாம அலர்ட்டா இருந்துதான் ஒவ்வொரு விஷயத்தையும் சீனாவுக்கு எதிராக செய்யறோம். அப்படி சீனாவுக்கு எதிராக செய்யும் போது இப்ப சீனா என்ன பண்றான் அப்படின்னா, அதே மனநிலையோட டிராவல் பண்றான். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி நரி நரி வேலையை பார்க்குது. காரணம், எல்லாத்தையும் சரி பண்ணிக்குவோம், எல்லாத்தையும் சரி பண்ணிக்குவோம், எல்லையையும் சரி பண்ணிட்டு மத்ததை சரி பண்ணிக்குவோம். தானா இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படின்னு தான் இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அமெரிக்க பிரச்சனை அப்படிங்கறதுனால சில விஷயங்கள, அதாவது முக்கியமா நிறைய தடைகள் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணொண்ணா உடைக்கிறோம். அதுக்கு உட்கார்ந்து பேசுவோம். நீ எல்லைகள்ல மூடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதா நம்ம பேச்சு. இதுல ஒரு உச்ச கட்டமா கவர்மெண்டோட கான்ட்ராக்ட்ல சீன கம்பெனிகளை உள்ள விடுறது. அத்தடி இது விஷப்பயிற்சியாச்சே அப்படின்னு கேட்டா, டெக்னாலஜி சார்ந்தெல்லாம் கிடையாது. ஏதோ ரோடு போடுறது, காட்டை மெயின்டைன் பண்றது. நானா சொல்றேன், இந்த மாதிரி குட்டி லெவல்ல உள்ள விஷயங்கள்ல உள்ள விடலாம் அப்படின்னு ஒரு பேச்சு ஓடுது. ஆனா அதுவுமே விஷப்பரிச்சைதான். இவனை நம்பி ரோடு போட்டு இவன் அந்த ரோட போடுறேங்கிற சாக்குல இந்தியாக்குள்ள எதெல்லாம் எமர்ஜென்சி லேண்டிங்க்கு, அதாவது ஃபைட்டர் ஜெட்டை இறக்குறக்கான ஹைவேவா போட்டு வச்சிருக்கோன்னு உளவு பார்த்து தொலைவான். இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான் நம்ம ஆட்களுக்கு. இருந்தாலும் அப்படி ஒரு பேச்சை ஓபன் பண்ணி விடுறாரு. அந்த பேச்சு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொன்னு, சீனா கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம், அதாவது எல்லார்கிட்டையும், அதாவது ஒவ்வொரு வீட்லயுமே வச்சுக்கோமே, அந்தந்த வீட்டுக்குன்னு ஒரு சில தனியான பழக்க வழக்கம் இருக்கும். ஆனா அது அவன் வீட்டுக்குள்ள போகும்போது தான் அந்த பழக்க வழக்கத்துல நம்மள உபசரிப்பான். நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அதே மூட்ல வருவானான்னு கேட்டா உத விழுகும்.
இன்னும் நெறைய நேரங்கள்ல எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிருப்போம். பயப்புள்ள அங்க டாக் வளர்த்துக்கிட்டு இருப்பான். டாக் பேர் என்ன அப்டின்னா கோச்சுக்குவான். "எப்புட்றா நீ சொன்ன?" அப்படிம்பான். "வேற என்னடா கேட்டேன் இப்ப தப்பா?" அப்படின்னா, "இது பேர் என்னன்னு நீ கேட்டுருக்கணும்" அப்படிம்பான். சரி நண்பனா போச்சு, "இது பேர் என்னடா?" அப்படின்னு கேட்டு, அந்த பேர சொல்லி நம்மளும் கை குடுப்போம். அதுவும் அந்த டாகும் கை குடுக்கும். அதுக்கப்புறம் தான் நண்பன் டீயே குடுப்பான். இது ஏதோ வீட்டுக்குள்ள சரி. நாட்டுக்கு நாடு சரியா வருமா? காரணம் என்ன அப்புட்ன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சீன பிரசிடென்ட் இந்த 2 வார்த்தைய அவனுங்க பிடிச்சுக்குவாய்ங்க. ஏதாச்சும் முக்கியமான விஷயத்துக்கு நம்ம ஊர்ல பிரைம் மினிஸ்டருக்கு தான் எழுதணும். ஆனா நான் பிரசிடென்ட்க்கு தான் எழுதுவேன் அப்படின்னு வம்பு பண்ணுவாய்ங்க. பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு தான் வரப்போகுது. இது ஊருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். சீனாவுக்கும் தெரியும். இருந்தாலும் இதான் எங்க சிஸ்டம். பிரசிடென்ட் டூ பிரசிடென்ட். ஏலே இங்க சிஸ்டமே பிரைம் மினிஸ்டர்ரா அப்படின்னா புரிஞ்சுக்க மாட்டான். தக்கூரி பயல வச்சுக்கிட்டு அதுல பக்கத்துல வேற இருந்துகிட்டு, எதிரியா வேற வச்சுக்கிட்டு, அக்கப்போர் தாங்க முடியலங்கிற மாரி தான் இருக்கும். அதே மாரி எல்லா நாட்டிலயும் ஒரு குழுன்னு போட்டு அனுப்புவாய்ங்க. இந்த கருமம் பிடிச்சவன் மட்டும் சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு ஒருத்தன் வருவான். ஏன்டா ஒரு கட்சி ஒரு நாட்டுக்குள்ள வந்து என்னடா பண்ண போறீங்க அப்டின்னா, அந்த உங்க நாட்டுல ஒரு கட்சி இருக்கும்ல. அதாவது எப்படி பார்த்தாலும் ஒரு ஆளுங்கட்சி தானே போய் உட்கார்ந்து ஆண்டுகிட்டு இருக்கும். அந்த கட்சியோட நாங்க பேசுவோம் அப்டிம்பாய்ங்க. என்னடா இது விசித்திரமா இருக்கு. கட்சி ஆட்சியில தலையிடாதடா இங்க. கட்சி போஸ்ட்ல இருந்தா ஆட்சி போஸ்ட்ல இல்ல. ஆட்சி போஸ்ட்ல இருந்தா கட்சி போஸ்ட்ல இல்லைங்கிற சிஸ்டம்லாம் இருக்கு. என்னத்தையாச்சும் பக்கத்துல இருக்கமே, படிச்சு தெரிஞ்சுக்க மாட்டியா தற்கூரி பயலே அப்படின்னு கேட்டா அடம் பிடிக்கிறாய்ங்க. சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இங்க உள்ள இப்ப ஆளுங்கட்சி பிஜேபி பார்ட்டி மெம்பர்ஸோட பேசுது. பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு கேட்டா பிரயோஜனம்லாம் இருக்காது. மேல அரசு எந்திரத்துல இது உட்கார்ந்திருக்க தலைவர்கள் முடிவு தான் இறுதியானது. இருந்தாலும் இந்த டிராமாவ போடுவான். ஏன்டா அப்படின்னு நம்ம விசாரிச்சோம்னா, தற்குறித்தனம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவனுங்க ஊர்ல மைலேஜ் தேடுறாய்ங்க. அப்ப விஷயத்த இங்க ஒண்ணும் செய்ய போறது இல்லையான்னு கேட்டா, இல்ல. அவனுங்க ஊர்ல மைலேஜ் தேடுறாய்ங்க. அப்ப சும்மா விளம்பரமா, ஆக்ஷன் கேமரா கட்டா அப்படின்னு கேட்டா, அதுவும் இல்லைன்ட்டாய்ங்க. காரணம் இங்க வந்தவன் தான் அங்க அரசு பதவியிலேயே இருக்கான். அங்க தான் 3000 பேரு அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டில. அத ஃபில்டர் பண்ணி 300 பேரு, அத ஃபில்டர் பண்ணி 5 பேரு, அந்த 5 பேருக்கு அடுத்து ஒரு 3 பேரு, அந்த 3 பேருக்கு பேக்கப்பா ஒரு 5 பேரு. அந்த 5 பேரு இந்த 3000த்துல இருந்து அப்படியே ரிட்டயர்மெண்ட்ட நோக்கி போயிருப்பாய்ங்க. ரிட்டயர்மெண்ட்ட நோக்கி போய் புரட்சி போராட்டம்னு ஆரம்பிச்சிடக்கூடாதுன்னு, இந்த ஹெட்ல இருக்கிற 3 பேருக்கு பின்னாடி உட்கார்ந்து ஆலோசனை குடுங்க அப்படின்ருவாய்ங்க. பேரெல்லாம் வெளில வராது. இதான் அங்க உள்ள சிஸ்டம். பைத்தியக்கார சிஸ்டம். அதனால இது வெறும் ஆக்ஷன் கட் கேமரா கிடையாது அப்படிங்கிறாய்ங்க. தலையில இடி விழுக. சரி இம்புட்டு பண்றானே, இம்புட்டு பண்ணாலே விஷத்தையும் சேர்த்து பண்ணுவான். எப்பயுமே இந்தியாவுக்கு நல்லா தெரியும், இந்தியர்களுக்கும் நல்லா தெரியும். சீனா ஒரு ரவுண்ட் அடிக்கிறான் அப்படின்னா, எல்லைகள்ல ஏதோ ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை இருக்கும். இப்ப பெரிய அளவுல இந்த சக்கம் வேலி தொடர்பான பஞ்சாயத்து தான் போய்க்கிட்டு இருக்கு. அது இந்தியாவுக்கு சொந்தமானது. பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். அப்படி ஆக்கிரமிச்சு வச்சிருக்க பாகிஸ்தான் அந்த பகுதிய சீனாவுக்கு தாரவாக்குறான். இந்த பஞ்சாயத்துல இருக்கிற லேண்ட வாங்குற மாரி. ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் பண்ணி. அப்ப இந்தியா வேடிக்கை பார்த்துச்சு. இருந்தாலும் இந்தியா அஃபிஷியலா ஒத்துக்கல. அந்த டீலையும் ஒத்துக்கல. அந்த லேண்ட் நம்மள்துதான்னு போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவனுங்க அந்த பாகிஸ்தான், சீனா காரிடார் அப்படிங்கிறது அதுல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அத மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா, பாகிஸ்தானுக்கு, சீனாக்கு சம்மந்தமே இல்ல. இவ்வளோ விஷப்பரிச்சை இருக்கு. இப்ப இந்த பக்கம் இவ்வளோ அக்ரஸிவா ரவுண்ட் அடிக்கிறாய்ங்க. ரவுண்ட் அடிச்சு ட்ரம்ப் கிட்ட இருந்து எப்புட்றா தப்பிக்கிறதுன்னு தவம் கிடக்குறாய்ங்க. இதுக்கு நடுவுல அந்த சங்கம் வேலி பிரச்சனையை பெருசுபடுத்துறார்கள். அது இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு இந்தியா கிளைம் பண்ணுது. இப்பவும் சொல்லியிருக்கோம். இங்க பாரு அது பாகிஸ்தானுக்கு சொந்தம் கிடையாது. அப்புறம் எப்படி பாகிஸ்தான்ல இருந்து நீ வாங்குனது செல்லும். அதுல நீ காசை கொட்டுறதும், கடல்ல கொட்டுறதும் ஒண்ணுதான் தொலைச்சு புடுவோம் அப்படின்னு வெளியுறவுத்துறை அறிக்கை விடுது. இல்ல, இல்ல. இந்தியா புரிஞ்சுக்கணும். சீனா எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் அதிலயே கோர்த்தர்றாய்ங்க. அடுத்த பஞ்சாயத்து இடம் வேற எவன் கூடயாச்சும் இருக்கும்ல, அதையும் சேர்த்துக்கிறாய்ங்க. அது பூரா சீனர்களோட இடத்துல தான் எப்பயுமே சீனா இன்வெஸ்ட் பண்ணும். எங்க ரத்தத்திலேயே அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. நூடுல்ஸ் திங்கிற மாரி அப்படின்னு சொல்றாய்ங்க. இந்த டெல்லி பேச்சுவார்த்தை குழு இருந்துச்சுன்னா, இங்கேயே மிதிச்சு பத்தி விடணும். அப்பயும் புத்தி வராது. பாகிஸ்தான் ஒரு பக்கம் விதமான தீவிரவாத பயலுக அப்படின்னா, சீனா அதுக்கு கொஞ்சமும் சளைக்காத நரி தீவிரவாத பயலுக. ட்ரம்ப் வரார் அப்படின்னு சொல்லி இவனுங்க பணிவாய்ங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, நம்ம ஏமாந்து போயிருவோம். அண்ணன் அமெரிக்காவை பொறுத்தவரையும் வர்த்தக ரீதியா பேசியே அவன்கிட்ட முடிச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இவன்ட்ட ராணுவ ரீதியாவும் டீல் பண்ணணும்.
அதனால அமெரிக்காவோட உரசல்கள்ல சீனாவை குறுக்க கொண்டு வராம இருக்கிறது நமக்கு நல்லது. காரணம் இந்த பையகிட்ட ரவுண்ட் அடிச்சோ, இந்த பையகிட்ட வர்த்தகத்தை இன்க்ரீஸ் பண்ணியோ அமெரிக்காவை ஈக்குவல் பண்ணவே முடியாது. ஏன்னா இவன் எதிரி. அமெரிக்கா நமக்கு எதிரி கிடையாது. நண்பனா இருப்பான், மிஸ்ஸுகிட்ட போட்டு விட்டுருவான். நண்பனா இருப்பான், பென்சில உடைச்சு போட்டுருவான். அந்த மாதிரி ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட் இல்ல. ஆனா ஃப்ரெண்டுன்னு பக்கத்துலயே உட்கார்ந்திருக்கான். அது கஷ்ட காலம். ப்ரீ கேஜில இருந்து 12th வரையும் கூடவே வந்துருவான் அவனும். ஏடா என் ஃப்ரெண்டெல்லாம் செக்ஷன் மாத்தி விட்டீங்க, இவனை மாத்தி விட மாட்டீங்களாடா அப்படின்னு கேட்டா மாத்தியே விட மாட்டாங்க கடைசி வரையும். அந்த மாதிரி விஷயம்தான் இது. சீனாவுக்கு பத்தவே பத்தாது. இந்தியா இன்னமும் காட்டமா வலுவா களத்துல கொடுத்துருவோம். அதுல எந்த சந்தேகமும் வேணாம். சீனா ஒரு அடி எடுத்து வச்சா சீனாவுக்கு காலே இருக்காது. ஆனா இந்த வர்த்தக ரீதியில இந்தியாவோட போக்கு இன்னமும் அக்ரெசிவா வேணும். அட்லீஸ்ட் அக்ரெசிவா உடனே துண்டாக்க முடியாது. வர்த்தகம் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ராணுவ நடவடிக்கைக்கு ஈக்குவலா தான் வர்த்தகத்தையும் பார்க்கணும். இல்லாட்டி பொழப்பு நாறி போயிடும். ஆனா இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்டுக்குள்ள உள்ள விடலாம் அப்படின்னு யோசிக்கிறது, இந்த சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஏற்கனவே 2009ல வந்து பிஜேபியை பாட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் உள்ள விடுறார்கள். இப்பயும் உள்ள விடாம இருந்திருக்கணும். சரி பரவாயில்ல விட்டாச்சு. இப்ப போய் டைம் டிராவல் மிஷின்ல போய் அழிக்கவா முடியும்னு கேட்டா முடியாது. வேணா குளோபல் டைம்ஸ்ல அவங்க ஊர் ரப்பர் வச்சு அழிச்சதாக கதை எழுதுவாங்க. நம்ம அப்படி பண்ண முடியுமா? இனிமேல் கூடுதலாக உஷாரா இருக்கணும் அப்படிங்கறதுதான் அம்புட்டு பேரோட கோரிக்கையா இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும்போது விரிவா இங்க நம்ம பார்ப்போம்.